மாலாஸ் கிச்சன்லேருந்து வணக்கம். இன்னைக்கு ஒயிட் பலவும் ஜவ்வரிசி பாயசமும் பண்ணுறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பிரிஞ்சி அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. ரொம்ப வதங்கினா ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் வந்தால் போதும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நம்ம செடி இது பச்சை மிளகாவே இது போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டு சுத்தமாக ஒரு காய் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். தனி வச்சுக்கணும். போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடு. காய் வதங்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒன்றா கலக்கி விடு. கொஞ்சம் வதங்கட்டும் காய். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். காய் வதக்கிட்டுனா இப்போ தயிர் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமா நல்லா ஒரு தட்டி போட்டு பண்ணிட்டு சும்மா இது குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுருவேன். இந்த கிளாஸ்ல நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். இதில் 8 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். காய்க்கு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். இது கொதி வரட்டும் நல்லா. இந்த அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டுக்கலாம். ஊற வச்சுட்டுக்கலாம். ஜவ்வரிசி பாயசத்துக்கு பால் சூட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அது வேக வச்சுட்டு இது காமிக்கிறேன். எல்லாம் கொதி வந்துடுச்சு. இப்போ இதை அரிசி போட்டுருவோம். அரிசி சரிங்க, உப்பு போட்டுக்குவோம். தேவைக்கு உப்பு. போட்டு பால் ஜவ்வரிசிக்கு சூட் பண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த ஜவ்வரிசி வெந்து வச்சுக்கிறேன். இதில் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ரொம்ப தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சரியாகிடுச்சு. கரெக்டான இது போட்டு சும்மா தம் போட்டலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு போட்டலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு புதினா கொத்தமல்லி தழை.
ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பால் மிக்ஸ் பண்ணலாம். சர்க்கரை பால். இதுக்கு தேவையான சுகரு. எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுங்க. அவங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏலக்காய் தூள் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். வாசனை கசம். பால் கொஞ்சம் மிக்ஸ். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்து முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்டிடலாம். ஆயிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை சும்மா கொஞ்சம் நெய்யில் வதக்கிட்டு போட்டுக்கலாம். ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. பண்ணி பார்க்கலாம்.